வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் கோவில் கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட விபரீதம் 7 பேர் உயிரிழப்பு. தென்கொரியாவுடன் கூட்டு ராணுவ பயிற்சி குறித்து ட்ரம்பின் அதிரடி உத்தரவு. இஸ்ரேலின் தீர்மானத்துக்கு பல நாடுகள் கண்டனம். அமெரிக்க ராணுவ வீரர்களை கொள்பவர்களுக்கு ஈரான் அறிவித்துள்ள சன்மானம். ஏமன் கவுதி அமைப்பினர்கள் நடத்திய தாக்குதலில் 4 பேர் உயிரிழப்பு. ருமேனியா வான்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்திய நேட்டோ போர் விமானம். 3 ஈரானிய விமானிகளை சிறைப்பிடித்த கத்தார். தொடர்பான விரிவான செய்திகள். இந்தியாவின் பீகாரில் கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் உயிரிழந்துள்ளனர். இன்று அதிகாலை சுமார் 50,000 பக்தர்கள் கோவிலில் திரண்டிருந்த நிலையில் கோவில் வளாகத்தில் மின்சார கம்பியொன்று அறுந்து விழுந்ததினால் மக்கள் அச்சத்தில் ஓடிய போது இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் 7 பேர் உயிரிழந்துள்ளதுடன் அவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் என முதற்கட்ட அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. 12 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த விபத்தில் காயமடைந்த 12 பேர் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களில் 4 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஏனைய 3 பேரை அடையாளம் காணும் பணி நடந்து வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக சிலர் காவலில் எடுக்கப்பட்டுள்ளதுடன் பீகார் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவுக்கு இடையே நடைபெறவிருந்த 10 நாட்கள் கூட்டு ராணுவ பயிற்சியை குறிப்பிடத்தக்க அளவில் குறைக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பென்டகனுக்கு உத்தரவிட்டுள்ளார். இப்பயிற்சிக்கான அதிக செலவு மற்றும் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் பங்கேற்க தென்கொரியா மறுத்தமை ஆகியவற்றை சுட்டிக்காட்டி அவர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கூட்டு பயிற்சிகள் தொடங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்ட ட்ரம்ப் இந்த பயிற்சிகளை முழுமையாக ரத்து செய்ய முடியாத நிலை உள்ள போதிலும் இதில் அமெரிக்கா பங்கேற்பது குறித்து தாம் மகிழ்ச்சியடையவில்லை என தெரிவித்துள்ளார். மேலும் வடகொரியா தலைவர் கிம் ஜாங் உன்னுடன் தனக்கு உள்ள மிகச்சிறந்த உறவை அவர் சுட்டிக்காட்டியதுடன் இந்த பயிற்சிகள் வடகொரியாவுக்கு தேவையற்ற அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். ஆகஸ்ட் 17 முதல் 27 வரை நடைபெற்ற திட்டமிடப்பட்டுள்ள இந்த உளர்ச்சி ஃப்ரீடம் ஷீல்டு பயிற்சியில் சுமார் 18,000 தென்கொரியா ராணுவ வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். வடகொரியாவின் இணைய தாக்குதல்கள், ட்ரோன்கள் மற்றும் GPS சிக்னல் தடைகளை எதிர்கொள்ளும் வகையில் கணனி அடிப்படையிலான உருவகப்படுத்துதல் மூலம் இப்பயிற்சி முன்னெடுக்கப்படுகிறது. பயிற்சிகள் திட்டமிட்டபடி திங்கட்கிழமை தொடங்கப்பட்டதாக தென்கொரியாவின் கூட்டுப்படைகளின் தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். எனினும் ட்ரம்பின் கருத்துக்கள் குறித்து உடனடி விளக்கங்கள் எதுவும் அளிக்கப்படவில்லை. தென்கொரியாவுடனான இராணுவ பயிற்சி குறைப்பதற்கு வடகொரியாவுடனான ராஜேந்திர உறவு மட்டுமல்லாது ஈரானின் அணுவாயுத குறைப்பு நடவடிக்கைகளில் அமெரிக்காவுடன் இணைய தென்கொரியா மறுத்ததும் ஒரு காரணம் என ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். வடகொரியா தொடர்ந்தும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சோதித்து வரும் வேளையில் ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக வடகொரியா ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டு வரும் சூழலிலும் அமெரிக்க ஜனாதிபதியின் இந்த உத்தரவு சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் சமாதான சபை முன்வைத்த 15 அம்சங்கள் அடங்கிய விரிவான அமைதி திட்டத்தை இஸ்ரேல் நிராகரித்தமைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம், கட்டார், ஜோர்டான், இந்தோனேசியா, பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா மற்றும் எகிப்து ஆகிய 8 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளனர். இஸ்ரேலின் இந்த நிலைப்பாடு அமைதிக்கான விரிவான திட்டத்தை நேரடியாக நிராகரிப்பதாகும். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதை பாதிப்பதோடு நியாயமான மற்றும் நிலையான அமைதியை ஏற்படுத்துவதற்காக எடுக்கப்பட்டு வரும் கூட்டு முயற்சிகளையும் சீர்குலைக்கிறது என அவ்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இத்தகைய நிராகரிப்பு மூலம் காசாவிலும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தின் பிற பகுதிகளிலும் அமைதியை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை தடுக்கும் முழு பொறுப்பையும் தற்போது இஸ்ரேலே ஏற்கிறது என்பது உறுதி செய்யப்படுவதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்தியஸ்தர்களின் தீவிர முயற்சியினால் உருவாக்கப்பட்ட இந்த வழிகாட்டல் வரைபடத்தை பாலஸ்தீன அமைப்புகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. ஆயுதங்களை களைதல், இஸ்ரேலிய படைகளை வாபஸ் பெறுதல், சர்வதேச நிலைப்படுத்தும் படையை அமைத்தல், காசாவின் நிர்வாக அதிகாரத்தை காசா நிர்வாகத்துக்கான தேசிய குழுவிடம் ஒப்படைத்தல் மற்றும் காசாவை மறுசீரமைத்தல் உள்ளிட்ட முக்கிய நோக்கங்களை கொண்டு இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
அமெரிக்க இராணுவ வீரர்களை கொன்றாலோ அல்லது உயிருடன் பிடித்துக் கொடுத்தாலோ $30,000 சன்மானம் வழங்கப்படும் என்று ஈரான் நேற்று புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையான போர் முடிவுக்கு வருவதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டு வருகிற நிலையிலும் இரு நாடுகளும் பரஸ்பரமாக தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதனால் மேற்காசியாவின் நிலை வெறும் பதட்டம் தொடர்ந்தும் கொண்டே வருகிறது. இந்நிலையில் அதே வேளையில் ஹார்மோஸ் நீரிணையை நிர்வகிக்கப் போவது யார் என்பது குறித்த அதிகார மோதலும் நீடித்து வருகிறது. இந்நிலையில் ஈரானுக்கு நுழையும் அமெரிக்க இராணுவ வீரர்களை கொன்றாலோ அல்லது உயிருடன் பிடித்துக் கொடுத்தாலோ $30,000 சன்மானம் வழங்கப்படும் என்று ஈரான் இராணுவ தளபதி அமீர் ஹதாமி அறிவித்துள்ளார். மேலும் அமெரிக்க இராணுவ வீரர்களை பெண்கள் பிடித்துக் கொடுத்தால் இந்த தொகை இரட்டிப்பாக வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க விமானியை மீட்பதற்கான அவசர கால நடவடிக்கையை தவிர ஈரானில் எந்த அமெரிக்க படைகளும் களமிறக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் அமைந்துள்ள ஏமனில் இந்நாட்டில் அரச படையினருக்கும் கவுதி அமைப்பினர்களுக்கும் இடையே பல ஆண்டுகளாக உள்நாட்டு போர் நிலவி வருகிறது. இந்த போரில் அரச படையினருக்கும் சவுதி அரேபியாவும் கவுதி அமைப்பினர்களுக்கும் ஈரானும் ஆயுத உதவி வழங்கி வருகின்றனர். ஏமனின் சில பகுதிகளை கவுதி அமைப்பினர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள நிலையிலும் அந்த பகுதிகளை கைப்பற்ற ஏமன் அரச படையினர் முயற்சித்து வருகின்றனர். அதேவேளை கவுதி அமைப்பினர்கள் அவ்வப்போது ஏமன் அரச படையினர் மீதும் சவுதி, இஸ்ரேல் போன்ற நாடுகள் மீதும் செங்கடலில் செல்லும் சரக்கு கப்பல்கள் மீதும் தாக்குதலை நடத்தி வருகின்றனர். இதனிடையே கடந்த சில நாட்களாக ஏமனில் அரச படையினருக்கும் கவுதி அமைப்பினர்களுக்கும் இடையே மோதல் தீவிரமடைந்து வருகிறது. இந்த மோதலின் போது பொதுமக்களை குறிவைத்தும் கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஏமனின் மரிப் மற்றும் அல்மகா ஆகிய நகரங்களில் கவுதி அமைப்பினர்கள் இன்று ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் பொதுமக்கள் 4 பேர் உயிரிழந்ததாகவும் மேலும் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதலை தொடர்ந்து கவுதி அமைப்பினர்கள் மீதான தாக்குதலை அரச படையினர் தீவிரப்படுத்தியுள்ளதாக, இதனால் ஏமனில் தொடர்ந்தும் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஐரோப்பாவில் ருமேனியா என்ற நாட்டில் மால்டோவா, உக்ரைன், ஹங்கேரி, செர்பியா, பல்கேரியா ஆகிய நாடுகளை எல்லைகளாக கொண்டுள்ளது. ருமேனியா நேட்டோ அமைப்பில் உறுப்பினராக உள்ளதனால் நேட்டோ படையினர் அந்நாட்டில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ருமேனியா வான்பரப்புகள் இன்று அதிகாலை அத்துமீறி ட்ரோன் நுழைந்துள்ளது. இந்த ட்ரோன் மால்டோவா நாட்டிலிருந்து ருமேனியாவுக்கு நுழைந்துள்ளதை அடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த நேட்டோ அமைப்பினர் போர் விமானம் அந்த ட்ரோனை நடுவானை சுட்டு வீழ்த்தியது. நேட்டோ அமைப்பில் இடம்பெற்றுள்ள ஸ்பெயின் நாட்டுக்கு சொந்தமான F-18 ரக போர் விமானம் அந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பாதுகாப்படையினர் மேலும் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். தங்கள் நாட்டு விமானிகள் 3 பேரை கத்தார் நாடு பிடித்து வைத்திருப்பதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாக கத்தாரில் உள்ள அந்நாட்டின் இராணுவ தளம் மீதும் ஈரானிய போர் விமானங்கள் கடந்த மார்ச் மாதம் தாக்குதலை நடத்தியுள்ளது. அப்போது ஈரானிய ஜெட் விமானங்கள் கத்தாரால் சுட்டு வீழ்த்தப்பட்ட போதும் அந்த விமானங்களில் இருந்த 3 விமானிகள் குறித்த தகவல் தெரியாமல் இருந்துள்ளது. இந்நிலையில் 3 விமானிகளையும் கத்தார் பாதுகாப்பு படையினர் பிடித்து வைத்திருப்பதாக ஈரானிய பாதுகாப்பு படைகளில் காணாமல் போனோருக்கான குழு அதிகாரி தெரிவித்துள்ளது. அத்துடன் ஈரானிய அதிகாரிகளை கத்தாரில் விசாரணை நடத்த அனுமதிக்க வேண்டும் எனவும் ஈரான் கோரிக்கை வைத்துள்ளது. ஆனால் ஈரானிய விமானிகள் யாரையும் தாங்கள் பிடித்து வைத்திருக்கவில்லை என கத்தார் மறுத்துள்ள போதும் போர் விமானங்களுடன் அதில் இருந்த விமானிகளும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறியுள்ள கத்தார் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் விமானிகளின் உடல் பாகங்கள் மட்டுமே தங்களது குழுவால் கண்டெடுக்கப்பட்டதாக கூறியுள்ளது. பிப்ரவரி மாதம் முதல் போர் நடைபெறும் நிலையில் தங்கள் நாட்டு வீரர்களை அண்டை நாடு ஒன்று பிடித்து வைத்திருப்பதாக ஈரான் தெரிவித்திருப்பது இதுவே முதல் முறையாகும் என்றும் ஈரான், அமெரிக்கா இடையே பாகிஸ்தான், கத்தார் மத்தியஸ்த பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. ஈரானின் நட்பு நாடுகளிலும் கத்தாரும் ஒன்றாக கருதப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.